ஓகே, கீர்த்தனா ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பரா இருக்கு. நான் வேஷ்டி காட்டுறேன், இதுக்கு முன்னாடி அதிகமாக கட்டதே இல்லை. இப்போ இந்த பொங்கலுக்காக தான் ஃபர்ஸ்ட் டைம் காட்டுறேன். கல்யாணத்தில் கட்டினதில்ல, பொங்கிச்சு அந்த பக்கம் பொங்கிச்சு. ஐயோ மண்ணள்ளி கொட்டுறான்டா இவன். சூப்பர் சூப்பர்மா. இந்த காயெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் வச்சுதான் படைப்பாங்களாம். இது வரையும் நமக்கு தெரியல, வந்துட்டாதான் அறிவு. ஐயோ இன்னும் கொஞ்சம் தான் வந்துட்டா. வந்துட்டா சூப்பராக சாங் படைக்கிறாரு. படைச்சிட்டு அவ்வளோதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து பொங்கல் தான் செலப்ரேட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த பக்கம். சூப்பராக கீர்த்தனெல்லாம் சூப்பராக சாரீ கட்டிகிட்டு இருக்காரு. ரித்திக் வந்து வேஷ்டி சட்டை. ஸோ அவங்களோட அவுட்ஃபிட் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்போ நம்ம ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம அவுட்ஃபிட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது கீர்த்தனாவும் ரித்திக் எப்படி தான் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு. ஓகே, கீர்த்தனா ட்ரெஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு, சூப்பரா இருக்கா. இன்னும் வந்து மேக்கப்லாம் பண்ணல, இதுக்கு அப்புறம் மேக்கப் பண்ண போறோம். பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ அம்மா கிட்ட போய் மேக்கப் பண்ணுங்க. அடுத்தது ஒருத்தர் வருவாங்க, வேஷ்டி சட்டை. அவர் சட்டை மட்டும் போட்டு வேஷ்டி கட்ட அழுகுறது. இப்போ போட்டுங்க போட்டு வேஷ்டி சட்டை வேஷ்டி கட்ட அழுகு இருப்பா. வேஷ்டி சட்டை ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கலரு வாங்கிட்டோம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வீடியோல. ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி. சரி ஓகே, இருங்க தனியாக போட முடியல, நம்ம போயிட்டு போட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, ரித்திக்கும் கீர்த்தனாவும் சூப்பராக ரெடி ஆகிட்டாங்க. அவங்க மேட்சிங் ட்ரெஸ். இவர் வந்து வேஷ்டி சட்டை, கீர்த்தனா வந்து என்னது புடவை ஸ்டைலில். கனமா சூப்பராக இருக்கிறாங்க ரெண்டு பேரும். கிளம்பிட்டாங்க, அடுத்து நம்ம தான் கிளம்பணுமே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. புடவைலாம் கட்டினேன், பாத்திரம் தேய்ச்சினுக்கிறேன். பொங்கலுக்கா காமி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். முறையாக புடவை கட்டிக்கிறார் வந்த கல்யாணத்துக்கு அப்புறம்னு நினைக்கிறேன் தானே. பானை பொங்கல் வைக்கிறதுன்னு பானைலாம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு, கழுவிட்டு இருக்காரு. அவ்வளோதான், சூப்பராக இருக்குது வனிதா. அடுத்து நம்ம தான் போயிட்டு, ஆமாம் நம்ம போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாம், நான் ஃபஸ்ட் டைம் நான் வேஷ்டி காட்டுறேன், இதுக்கு முன்னாடி அதிகமாக கட்டதே இல்லை. இப்போ இந்த பொங்கலுக்காக தான் ஃபஸ்ட் டைம் காட்டுறேன். கல்யாணத்தில் கட்டினது லாஸ்ட்டாக, அவ்வளோதான். எப்படி இருக்குன்னு தெரில, கரெக்டாக கட்டிக்கிறேன்னு தெரில, ஒன்றும் தெரில. ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வந்து வனிதா ஃபஸ்ட்டு தண்ணி கோலம் போட்டு அங்கே மண் கொட்டுறாரு. எதுக்குன்னா அடுப்பு வைக்கிறதுக்காக. அதுக்கான செங்கல்லாம் இங்கே எடுத்துன்னு வந்துட்டாரு. இங்கே வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து. இப்போ நம்ம அங்கே கரெக்டாக அடுப்பு செட் பண்ணி வீட்டுக்கு வெளியில் பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ வாங்க, நான் போயிட்டு கரும்பு மட்டும் எடுத்து வந்து செட் பண்ணிடுறேன் கரெக்டாக. அடுப்பு ரெடி பண்ணுறாங்க. வெத்திக்கு பார்க்குற என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இதோ வந்துட்டா நம்ம கரும்பு வைக்கலாமா? இன்னொருப்பா நம்ம வாங்கின அந்த கரும்பு நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே 1 2 ஆனால் இது ஒன்று மட்டும் சின்னதாகுதா. ரெடி ஆகிடுதுன்னு தெரியலையா. கீர்த்தனாவே இங்கே இல்லைடா. டேய் போட்டோம். ரித்தி நவரா, எதுவும் பண்ணக்கூடாது. நவரு அது எடுத்து தொடாத. ஏய் இரு கற்பூரம் வைக்கணும். அதெல்லாம் நீ போய் வீடியோ எடுத்து நான் வச்சு வச்சுக்கிறேன்.
இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அந்த கரும்பு செட் பண்ணிட்டு செங்கல் வச்சு அடுப்பு ஓப்பன் பண்ணி பானை வச்சுட்டாங்க அழகா. இப்போ பாருங்க எல்லாம் வந்து எல்லா குட்டிசிங்க தான் இருக்கிறாங்களே அழகா. இப்போ பொங்கல் வச்சு நம்ம சாமி கும்பிட போகிறோம். ஏதோ சாணியில் விநாயகர் பிடிச்சி பொட்டு வச்சுனுக்குறாங்க. பொங்கல் எப்போ பொங்கும்? பொங்கலுக்காக தான் வெயிட்டிங். பொங்கலுக்காக தான் வெயிட்டிங். வேகமா எரி வச்சுக்கிறோம். பண்ற இது வைக்கிட்டா, கொட்டாங்குச்சி வைக்கிட்டா? கொட்டாங்குச்சி வச்சுன்னா சூப்பரா எரியும். அந்த இதுலயே பொங்கிடும். இல்லைன்னா அப்புறம் அரிசி போட்டு வந்து வச்சுக்கலாமா? தண்ணி சூடு அப்பதான் சீக்கிரம் ஒரு மட்டையும் போட்டு விட்டுவோம். எரிஞ்சிடும். தேங்காய் கூட போய் உக்காந்துப்போ. பால் ஊத்துறாங்க. பால் பொங்கல் போல இது. ஆமா, கொஞ்சம் பால் தானே ஊத்துவாங்க, போதும்ல இந்த அளவு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து அடுப்பு அப்படியே பொங்கலுக்கு எரிஞ்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பாருங்க விளக்கெல்லாம் ஒழுத்தி அழகா ஏதோ காயெல்லாம் நிறைய வச்சிருக்கு வந்துட்டா. இங்க பாருங்க கீர்த்தனா தான் இப்போ வந்து இது டேக் கேர் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காரு அடுப்பு. அவங்க அம்மா விட்டு போயிடறாங்க போல இல்லம்மா? சரி இங்க பாருங்க எப்படி எரியுதுன்னு அடுப்பு. சூப்பரா எரிஞ்சிட்டு இருக்கு இப்போ அடுப்பு. பொங்கல் எப்படி உள்ள எப்படி பால் ஊத்துனாங்க வெந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அமைதியா தான் இருக்குது. இதே கீழே போட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொங்கிடும். ஆனால் அரிசி ஒன்றும் போடல. தண்ணி சுட்ட உடனே அரிசியை போட்டு ரெடி பண்ணிடலாம். அவங்க வந்தா உள்ள அரிசி க்ளீன் பண்ணிருக்காரு. இந்த இலை போட்டு ஏதோ வச்சிருக்காரு. வந்த காயெல்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் வச்சுதான் படைப்பாங்களாம். வெறியும் நமக்கு தெரியல. வந்தா தான் சொன்னாரு. அது எனக்கே தெரியாது. யூடியூப் பார்த்தா நானே ரொம்ப எல்லாரும் இது வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலையா? வாழ்ந்துனாரா இருட்டிக்கு ஐயோ உட்காந்து அம்மா கூட உட்காந்து இருட்டிக்கு போ. பொங்கல் வைங்க எல்லாரும். இன்னும் பொங்கல் வந்து பொங்காம இருக்கு. பொங்கல் கொஞ்சம் நொர வந்துச்சு. நொர வந்துன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இருட்டிக்கே இன்னும் பாருங்க வனிதா வந்து தேங்காய் உரிக்கிறாரு. கத்தி இல்லை, திருப்புளியிலே போட்டு இருக்கு. அதனால இப்போ திருப்புளியில் உடைக்கிறதுனால கத்தி நமக்கு வந்ததுனால நம்ம உருகி போறோம் இப்போ தேங்காவை. உரி தெரியுமா? ஐயோ கூட நான் உரிகிறேன். கரெக்டா பாயிண்டா போட தெரியல. ஃபர்ஸ்ட் இது அப்படிதான் வருமே. அப்படிலாம் கிடையாது. இந்த கவர்ல போட்டு வை. ஃபைனலி நம்ம தேங்காவை சூப்பரா உரிச்சிட்டோம். அதெல்லாம் அப்படியே க்ளீன் பண்றேன். க்ளீன் பண்ணவா? நானே பண்ணிடுவா? இப்ப பாக்குறீங்கன்னா நாங்க கல்யாணம் ஆகி நாங்களே முத இப்படிதான் வைக்கிறோம். ஆமா, நம்ம தெரியும் வச்சதே இல்லை. ஏன்னா போய் மாசமா இருந்தாலும் வைக்க கூடாதுன்றாங்க. முடிஞ்ச உடனே கல்யாணம் நடந்தது. அப்புறம் வந்து முத பொங்கல் வந்து தலை பொங்கல் மாசமாயிட்டான். இந்த மந்தே நமக்கு வந்து ஆனிவர்சரி வேற வரப்போகுது. 5th 4th 27. என்ன 27? 27 ஆனிவர்சரி இந்த மந்த்ல. ஆனா வந்து எத்தனாவது ஆனிவர்சரி இது? 22, 23, 24, 25, 26 5 5th இயர் ஆனிவர்சரி வரப்போகுது. துவில் ரித்திக் நம்ம சூப்பரா இருக்கிற ரித்திக் பையன். மாப்பிள்ள சார், மாப்பிள்ள பையன் ஆயிட்டாமா. 500 ரூபாய்க்கு எவ்வளவு தாராளமா வாங்கலாம். ஆமா, ஒர்த்து 500 ரூபாய்க்கு இந்த வேஸ்ட் ஷர்ட் ஒர்த்துங்க. அது சேம் கலரா ஆயிடுச்சு 2 பேருக்கும். அதான் இதுவே கொஞ்சம் கூட மாறாம தானப்பா. நானும் ரித்திக் ஒரே மாதிரி இந்த எடுத்து வச்சுக்கிறியால? அது எடுத்து அப்படி ஓரமா வானா கொஞ்சம் அது உள்ள வை. ஏரியும் கொஞ்சம் ஊதி விடா. இந்த வந்துட்டாரு பைப் வச்சிடும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அப்படியே நுர வந்துச்சு. இப்போ பொங்க போகுதுன்னு நினைக்கிறேன். வந்துட்டு அரிசியில் எடுத்து வந்து வச்சுட்டு ரெடியா. நாளைக்குள்ள பொங்கிடும். நாளைக்குள்ளையா? இன்னைக்குதான் பொங்கல், நாளைக்கு மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கலுக்கு நாளைக்கு தண்ணி நல்லா எரியுது அடுப்பு. இப்போ சூப்பராக எரியுது வந்தா பேர் நல்லா எரியுது. சீக்கிரம் ரெடி பண்ணு போட்டோம். ஏ கம்முன்னு இராண்டி. நான் வந்தா ரொம்ப நேரமா இப்படியே தான் உட்காந்துக்கிறேன். ஒன்றும் பொங்கலை போல. எப்போ
எப்போ அது மாதிரிதான் வந்து வெயிட் பண்ணுகிறோம் பானை எப்போ பொங்குன்னு சொல்லிட்டு. பால் ஊத்துனதே பொங்கல. ஆமா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் ஆயிட்டு இருக்கேன்ல. அரிசி போடணும், வெள்ளம் பொங்கித்துனா அதுக்கப்புறம் டக்கு டக்கு முடிஞ்சிடும். தெரியல அந்த பானை நல்லா சூடாகலையோ. ஆனா அடுப்பு நல்லா ஃபாஸ்டா தான் எரிஞ்சிட்டு இருக்குது. பானை டக்குன்னு சூடாகாது. இதுவே தவளை எல்லாம் வச்சிருந்தோன்னு தவளை வச்சுனா அதுவே சூடாயிடும். முடிஞ்சிட்டே இருக்கும். பொங்குது பொங்குது பொங்குது. மண்ணி எத்தனை வரான்டா என்ன வந்தா பொங்கிச்சா இல்லையா? பொங்கிடுச்ச பொங்கலோ பொங்கல். பால் தண்ணி பொங்குது. பொங்கு இவரு அங்கிருந்தே ஊதுறாரு பாரு. கித்தனா பொங்கல் இங்க வா பொங்கிச்சு அந்த பக்கம் பொங்கிச்சு. ஐயோ மண்ணள்ளி கொட்டுறான்டா இவன். இதுல தூசிலாம் இருக்கும். அதெல்லாம் போயிடுச்சா? அவ்வளவுதான் பால் பொங்கி விட்டது. இப்ப அரிசி போட வேண்டியதான். பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க கீர்த்தனா. பொங்கல் சைடுல வழிஞ்சித்து பாரு. பொங்கலோ பொங்கல் சொல்லு. சொல்லு. வந்து அரிசி போட்டுடலாம். சூப்பர்மா. கீர்த்தனா தாமா குட் கேர்ளு. சூப்பர். ஒரு வழியா வந்து நம்ம பால் பொங்கிச்சு, அரிசி உள்ள போட்டாச்சு. வாங்க நெக்ஸ்ட் இது எப்போ பொங்குன்னு உட்காந்து வெயிட் பண்ணுவோம். இது பொங்கி தேங்காய் தண்ணி என்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன், நான் குடிச்சிடறேன். கரெக்டாக வச்சுட்டு போல தேங்காவா? ஐயோ எதுக்கு தேங்காய் அதுக்குள்ளே போட்டியா? அறிவாளி வந்தா நீ. இந்த மாதிரி தான் ஆள் கேட்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளத்தை போடுறாரு வந்துட்டா. போட்டா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடும். ஆமா இல்ல வெள்ளம் பொங்கல். அப்புறம் சக்கரை பொங்கல் தான் என்ன சொல்லுவாங்க. வெள்ளம் போட்டா வெள்ளம் பொங்கல். ஆனால் சக்கரை பொங்கல் தான் சொல்லுவாங்க. சூப்பராக ரெடியாக போகுது. வாங்க பொங்கல் ரெடியானோடனே அப்படியே போய் படைச்சிட்டு சாப்பிட்லாம். இந்த பொங்கல் சூப்பராக போகுது. ஏன்னா இப்போ வந்து நமக்கு பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் அழகாடு வெள்ளெல்லாம் உள்ள உள்ளெல்லாம் கட்டி இருக்குது வெள்ளம். ஆனால் நல்லா இருக்குது. கரைஞ்சிரும் கொஞ்ச நேரத்தில். அடி பிடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் என்ன சொரண்டாத மண்ணு வரும். இல்லை லைட்டாக தான் பிடிச்சிருந்தது. நெருப்பை குறைச்சிடும். நான் ஒரு கையெடு கிண்டி. இப்போ பாருங்க நம்ம தாளிச்ச முந்திரி பருப்பு அந்த ஐட்டத்தெல்லாம் உள்ள போட்டாச்சு. நெய்யெல்லாம் இப்போ வந்து நம்ம நெருப்பை கம்மி பண்ண போறோம். ஆமா. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா சொல்லிச்சு பானையில தான் அடி பிடிக்காதுன்னு. கடைசியில பானையில அடி பிடிக்கிற அளவுக்கு வந்தா செஞ்சுக்கிது பத்தியா. அதான் வந்துட்டா. அந்த லெவல்லாம் புதுசா வாங்கிதான் நம்ம பொங்கலே வைக்கிறோம். கொஞ்சம் தண்ணி எடுத்துனுவாயா? இதோ போறேன். இது வேலை வாங்கினே இருங்க ஃப்ரெண்ட். வந்ததுலேருந்து இங்கே வந்து உக்காந்துட்டாரு வந்துட்டா. அதுலேருந்து போய் நெய் எடுத்துட்டு வா, வெல்லம் எடுத்துட்டு வா, அரிசி எடுத்துட்டு வா, பருப்பு எடுத்துட்டு வா, அந்த தண்ணி எடுத்துட்டு வா, குண்டாத்தணும். இதே தான் நம்ம வேலையை தான் சரி கரெக்டாக இருக்குது. காலையில இருந்து நம்ம ஏந்து வேலை செய்யறோம்ல. நான் காலையில 4 மணிக்கு ஏந்து சாப்பாடு செஞ்சு நான் மட்டும் என்னவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த வருஷம் இந்த மாதிரி தான் நம்ம பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம். உங்கள் வீட்டில் எப்படி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும். இது வைக்கிறது கரெக்டானு தெரியல. கரெக்டு தானே வந்தா நம்ம பண்ணுறது? தெரியல, யாருன்னா என்ன மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்க. சரி ஓகே, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம். பார்ப்போம். நம்ம படைக்கிறது தான் சாமிக்கு எப்பயுமே. சரி ஓகே நம்ம எப்படி பச்சாலும் கரெக்டாக பறிச்சிடும். காலிலேருந்து எல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டா மண்ணில் விளாண்டுக்கிறீங்க தானே எல்லாரும். ரெடி ஆயிடுச்சா? படைக்க வேண்டியதா. நான் உள்ள போய் வடை பாயாசம் எல்லாம் இலையில வச்சுட்டு அப்புறம் வந்து இது இறக்கிடலாம். ஓகே இறக்கிட்டா அப்படியே பறிச்சிடலாம். சூப்பர். உள்ள இலை போட போறேன். இதோ வரணும் நானும். இதுங்க இதுல கை ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. ஆமா போட்டார் படையத்துக்கு. இப்போ பொங்கல் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்குல்ல. பொங்கல் வந்துச்சுன்னா அவ்வளோதான். அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. பொங்கல் எடுத்து வச்சுட்டு அப்படியே அங்கே இலையில வச்சு பாசிட்டு அப்படியே உள்ள எடுத்துட்டு வந்து சூப்பர் பூஜை ரூம்ல வச்சுட்டு அப்புறமா சாப்பாடு போடுவியா? அப்பதான் சாப்பாடு போடுவியா? இல்ல அவ்வளோதான். பொங்க பானை இறக்கி வைக்க போறாங்க. சுடல் எடுத்து வைங்க. நாங்களாம் எவ்வளவு சுட சுட கை விட்டே தொழவும் தெரியுமா? சுட சுட கை விட்டு தொழனியா? அவ்வளவுதான். பொங்கல் ரெடி ஆகி அறிவு. ஐயோ இன்னும் கொஞ்சம் தான் வந்துட்டா. இதுங்க என்ன இந்த மாதிரி விளையாடி கிடக்குதுங்க. மண்ணு
வச்சுட்டாங்க. அவரு திட்டு வாங்கி. நம்ம வந்து பொங்கலை இறக்கி வச்சு இப்போ படையலுக்கு ரெடி பண்ணியாச்சு. வந்துட்டாங்க படைகிறாரு. ஆமா படஸ்டா அவ்வளோதான். வந்துட்டு பசி எடுக்குது எங்களுக்கு வேற. நாங்கள் வேற கல்லன் சாப்பிடாம. அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 நிமிஷம் சாப்பிடலாம். உள்ள போய் படைக்கிறியா? ஆமா. ஓகே பாக்கி எத்தனை உள்ள போய் படை சாப்பிடலாம். அந்த சூப்பராக சாங் படைகிறாரு. படைச்சிட்டு அவ்வளோதான். மணி இப்போ ஒரு 12 கிட்ட ஆயிடுச்சு. வந்துட்டா மணிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக ஒரு 12 கிட்ட ஆயிடுச்சு. பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். நீங்க எப்படிலாம் வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா இந்த மாதிரி வீடியோ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்க பண்றது. ஆமா இதுல வந்து நாங்க என்ன தப்பு பண்ணோம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. எதுதான் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க. ஆமா ஹாப்பி தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே இங்க பாருங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட பெஸ்ட் குட்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றாங்க. இந்த பையன் பண்ணலாம் சாப்பிடு இலைய வச்ச காலை நகர்த்தி போட்டு சாப்பிட்டு ரித்திக்கு அவர் அப்படிதான் சாப்பிடு. அதை விட்டு சாப்பிடு. அது கீழே வைமா அதுலேயே அப்படியே இருக்கட்டும். இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டாச்சு. எனக்கு இருக்குது. நம்மளும் போய் சாப்பிடலாம் வாங்க எல்லாரும். சூப்பரா படைச்சிட்டு இப்போ உட்காந்து எல்லாமே படைச்ச இலையை நம்ம சாப்பிட்டுக்கிறோம். இவங்க கூட குட்டீஸு நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அவங்க கூட சேர்ந்து பாயாசம் குடிக்கிறான் பாரு. வந்துட்டா பாயாசம் குடிச்சுக்கிறான் பாரு. இவர் பாயாசம் என் தட்டில் வச்சு பாயாசம் எடுத்து குடிக்கிறான் அவன். ஆமா